ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரியன் சேனல். இன்றைக்கி நம்ம தத்துவ கதை 5 பார்க்கலாம். இன்றைக்கி என்ன கதையோட டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வரம். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நல்லூர் அப்படின்ற ஒரு ஊரில் பரமசிவம் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து வாழ்ந்து வந்தார். ஸோ பரமசிவம் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர். ஸோ அவர் என்ன தான் பணக்காரராக இருந்தாலும் எல்லாருக்குமே நல்லா கொடுத்து உதவுவார். ஸோ இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறருக்கு நம்ம கொடுத்து உதவுறதால நம்ம வளருவோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து வாழ்ந்து வராரு. ஸோ இவரோட மகன், மனைவி, மகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்காங்க. ஸோ இவரோட மைண்ட் செட் தான் இவங்களுக்கும் இருக்குது. ஸோ இவரோட குடும்பத்தில் எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டில் இருக்கிறதால இவங்க குடும்பம் வந்து எப்பயுமே ஹாப்பியாகவும் மனநிறைவோடு தான் வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் இரவு என்ன ஆகுதுன்னா, பரமசிவனுக்கு ஒரு கனவு வருது. ஓகேங்களா? அதில் வந்து யார் வராங்க பார்த்தீங்கன்னா திருமகள். ஸோ திருமகள் நீங்கள் நம்ம யாரை குறிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடஸஸ். எந்த ஒரு காடஸஸாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? திருமகள் வந்து அவங்க கனவுல வந்து வராங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நீண்ட காலம் உன்னோட வந்து தங்கி விட்டேன். உன்னோட தான் நான் இருந்தேன். இப்போ நான் வந்து உன்னை விட்டு பிரியும் வந்து நேரம் வந்துருச்சு. சரிங்களா? அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து பணக்காரனாக இருந்தாலும் நீ வந்து எல்லாருக்கும் உதவுற, அதை வந்து கொடுத்து உதவுற. ஸோ இந்த விஷயத்தில் நீ வந்து என்னை மனசை வந்து குளிர வச்சுட்ட. ஸோ அதனால் நான் உனக்கு நீ ஹாப்பியாக இருக்கிறதுக்காக ஒரே ஒரு வரம் நான் தரேன். ஸோ நீ என்ன வேணாலும் கேளு அப்படின்னு வந்து காடஸஸ், அதாவது திருமகள் வந்து நம்ம பரமசிவன் கிட்ட சொல்கிறாங்க கனவுல. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, அது மாதிரி நீ வந்து வரம் கேட்குறல்ல, அது வந்து நான் உன் கூடவே தங்கி இருக்கணும் அப்படின்ற வரம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னும் சொல்லிடுறாங்க. அதுக்கு பரமசிவம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நான் யோசித்து நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து திருமகள் அவங்களும் வந்து மறைஞ்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, காலையில் விடியறதுக்கு முன்னாடியே பரமசிவம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த கனவு காண விஷயத்த வந்து அவங்க ஃபேமிலிக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி மகள், ஒய்ஃபு, சன் எல்லாருக்குமே வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து அவங்க மனைவி வந்து இவர் வந்து கேட்குறாரு, பரமசிவன் கேட்குறாரு, இந்த மாதிரி நம்ம என்ன வரம் கேட்கலாம் அப்படின்னு வந்து யார்கிட்ட கேட்குறாங்க. அப்போ மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு நீங்கள் வந்து கேளுங்க, இந்த மாதிரி எனக்கு கோல்டு வேணும், வைரம், வைடூரியம், அந்த ஏராளமான சொத்துக்கள்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. மகன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அரண்மனை மாதிரி பெரிய வீடு, நிறைய நிலங்கள் அப்படி நீங்கள் நிறைய நிலங்கள் வந்து பயிரிட வந்து நிறைய நிலங்கள் அப்படிலாம் நீங்கள் கேளுங்க அப்படின்னு மகன் சொல்கிறாங்க. ஆனால் அவரோட மகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா இந்த மாதிரி திருமகளே நம்மளை விட்டு பிரிஞ்சு போக போகிறாங்க, அவங்க வந்து கொடுக்குற இந்த கோல்டு, மணி, வைரம், வைடூரியம், அரண்மனை, நிலம் மட்டும் எப்படி நம்மக்கிட்டே நிலைத்து எப்படி இருக்கும், எப்படி அது வந்து நம்மக்கிட்டே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அதுவும் நம்மளை விட்டு எப்போயாவது நம்மளை விட்டு போக தான் போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பரமசிவத்துக்கு வந்து அவங்க மகள் சொல்கிறது வந்து ரொம்ப சரியாக பட்டுது. சரி அப்போ பரமசிவம் வந்து கேட்குறாரு, சரிம்மா அப்போ என்ன வரம் கேட்கலான்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க மகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கும் காட்டும் அன்பு வந்து கொஞ்சம் கூட குறையக்கூடாது அப்படின்றது வரமாக கேளுங்க. அந்த அன்பு மேலும் மேலும் வளர வேண்டும் அப்படின்னு நீங்கள் திருமகளிடம் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா, எந்த குடும்பத்தில் வந்து அன்பு வந்து நிறைஞ்சு இருக்கோ, சரிங்களா, எந்த குடும்பத்தில் அன்பு வந்து நிறைஞ்சு இருக்கோ அங்கே எப்படியாப்பட்ட துன்பம் வந்தாலுமே அதை தாண்டி மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்ற அவங்க மகள் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பரமசிவம் வந்து திருமகள்கிட்ட அவங்க பரமசிவமோட மகள் சொன்னதை வரமாக வந்து கேட்குறாரு. பரமசிவம் சொன்னதை கேட்டு திருமகள் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி எந்த குடும்பத்தில் வந்து ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பு வந்து கொஞ்சம் கூட குறையாமல் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு இருக்குதோ அங்கே வந்து நான் வந்து கண்டிப்பாக தங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கேட்ட அந்த வரத்தின் மூலம் வந்து பார்த்தா என்னை வந்து உன் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்க வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறைஞ்சு போகிறாங்க. ஸோ இதுதாங்க இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, இதில் என்ன நீங்கள் மாரல் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பர் ஸ்டோரியோட நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.